சொல்லுங்கண்ணா. என்னக்கா இந்த கிளைமேட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கீங்க? ஏங்கண்ணா சாப்பிட்டா என்னங்கண்ணா? அக்கா சாப்பிட்டா தொண்டை வலிக்கும், சளி பிடிச்சிருக்கா இந்த கிளைமேட்டுக்கு? நான் ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது நீங்க தானா? ஏங்க நான் சளி பிடிச்சிரும் தொண்டை வலிக்கும்னு சொன்ன நீங்க எனர்ஜி, விட்டமின், ஸ்ட்ரெஸ் கூட கண்ட்ரோல் பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? இருங்க, உங்ககிட்ட பேசினா ஐஸ்கிரீம் உருகிரும், அப்புறம் நான் சாப்பிட கூட முடியாது. வச்சுட்டு வந்து பேசுறேன். நான் ஐஸ்கிரீமோட நல்லது என்ன, கெட்டது என்ன, யாரு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல உள்ள சுகர் மற்றும் கார்போஹைட்ரேட் உங்க உடம்புக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை உடனடியா தருதுங்கண்ணா. ஐஸ்கிரீம் பால்ல இருந்து தயாரிக்கிறதுனால இதுல பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின்ஸ் அதிகமா இருக்குதுங்கண்ணா. ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நம்ம உடம்புல செரட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதுல ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்டாதாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். சடனா பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுனால சுகர் பேஷண்ட் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பல்கூச்சம் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இப்ப நான் சொல்ல போறவங்க இன்னும் கவனமா இருக்கணும். சளி, இருமல், சைனஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் தானே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, எப்பயாவது ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எனக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவரை போய் நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.